ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பிரியாணி அடை அல்லது பிரியாணி ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பிளேட் பிரியாணி இருந்தால் போதும், ஒரு குடும்பமே சாப்பிட்லாம். நம்ம விருந்துக்கு வைக்கும்போது ஒரு பிளேட்டாவது பிரியாணி மீதியாகும். அதை கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. 1 கப் மைதா, 1/2 கப் ரவை, 2 முட்டை, அப்புறம் அரைச்ச பிரியாணி இதை சேர்த்து நல்லா கையால் பிணைஞ்சி ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருங்க. இது நல்லா அப்படியே கலந்து சாஃப்டாகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நறுக்கின வெங்காயம், மல்லி, புதினா, பச்சை மிளகா அதை சேர்த்து 1 கப் தேங்காய் பாலையும் சேர்த்துருங்க. அப்புறம் மசாலா வகை மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் தலா அரை தேக்கரண்டி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தேவைக்கு உப்பும் சேர்த்துருங்க. உப்பு பார்த்து சேருங்க, பிரியாணியில் உப்பு இருக்கும். அப்புறம் தேங்காய் பாலையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது அடை மாதிரி கெட்டியாக தான் இருக்கும், அவ்வளோ மணக்குங்க. நீங்கள் இந்த மிக்ஸ் பண்ணும்போதே அந்த மசாலாவும் இந்த மல்லி, புதினா எல்லாம் சேர்ந்து பிரியாணியை விட கமகமன் இருக்கும். வீடே மணக்கும். இந்த மிக்ஸ் பண்ணும்போதே வீடு மணக்கும். அப்புறம் அடை சுட்டா எப்படி இருக்கும் நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. இந்த அளவு திக்னஸில் இருக்கணும். அடைக்கு எப்படி அரைச்சி வைப்போமோ அதே மாதிரி திக்காக இருக்கணும். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் சுடணும், இல்லாட்டி கரிஞ்சிரும். ஸோ கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன். ஒன்று விட்டு கொஞ்சம் மேலே எண்ணெய் நெய் மிக்ஸை சேர்த்து மூடி போட்டுருங்க. திருப்பி போடும்போது மூட தேவையில்லை. ஒரு பகுதி மூடி வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு மூடாமையே நம்ம சுட்டு எடுக்கலாம். சூப்பராக இருக்கும். இது எங்கள் ஊரில் பராசப்பம்னு செய்வாங்க. இது லெஃப்ட் ஓவர் பிரியாணியில் செய்த பராசப்பம்னு சொல்லலாம். எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க. இதுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை. நான் தேங்காய் சட்னி வச்சேன். சும்மாவே அப்படியே பிச்சு பிச்சு சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு கையை மோந்து பாருங்கள், ஒரு நாளைக்கு அந்த பிரியாணி மனம் இருக்கும். அவ்வளோ அருமையான பிரியாணி அடை, பிரியாணி அப்பம், பராசப்பம் எப்படி வேணால் பேர் வைக்கலாம். சூப்பரான பிரியாணி அடை ரெடி ஆகிடுச்சு. இதை நான் தேங்காய் சட்னி, அப்புறம் நேற்று பண்ண ஃபிர்னி இருந்துச்சு, அதோடு பரிமாறினேன். பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.